my skin. Am I real? 'Cause I felt something. தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா விவோல ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண விவோ V15 ப்ரோ. ஆக்சுவலி இதான் அதோட பாக்ஸ். இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் விவோ V15 ப்ரோட பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 32MP பாப்அப் செல்ஃபி கேமரா, அதே மாதிரி A triple ரியர் கேமரா சொல்லிக்கிறாங்க. அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளேன்னு சொல்லிக்கிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. Qualcomm Snapdragon 675 வித் A இன்ஜின் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, ஃபோன் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. ப்ளூ எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஷைனி ஃபினிஷிங்கில் இருக்குது. அதாவது லைட்லாம் போட்டால் ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஃபோனும் ஓரளவுக்கு முடிஞ்சு ஸ்லிம்மாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ளது தான். சேம் அதே மாதிரி ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸர் கைடு தேவையில்லாத ஒன்று. ஸோ ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் தாங்குற அளவுக்கு. ஏன்னா இது பாப்அப் செல்ஃபிங்கிறனால அதுக்கும் ஒரு கேப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவும் இருக்கட்டும். இப்போ ஃபோனை நம்ம ஆன் பண்ணலாம். ஃபோன் ஆன் ஆகுது இப்போ. ஸோ ஆன் ஆகுதுக்கு அந்த கேப்பில் நம்ம இதை பார்த்துடலாம், சைடு வியூவெலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனும், பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோட ஹோல்ஸ் இங்கே தான் இருக்குது. சிம் ட்ரே இருக்குது. 2 சிம் மட்டும் தான் இங்கே போட முடியும். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. கேமரா பாப்அப் கேமராவோட ஓப்பனர் இங்கே தான் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு ட்ரே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பவர் பட்டன் நினைக்காதீங்க, இது வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ எப்போவுமே நம்ம ஃபோன் ஒன் செகண்ட் இதை நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ இது அவங்க அதுக்கு முதல்ல இதிலே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ மற்றபடி இதோட கேமரா எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் விவோ V15 ப்ரோட ஃப்ரண்ட் கேமரா 32 பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியும். அதாவது இப்போ காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டிடுச்சு. ஆனால் இதில் லோ லைட்டையும் கொஞ்சம் நல்லா அட்ராக்ட் பண்ணி காமிக்குங்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். அதே டயத்தில் மைனஸ் எடுத்துகிட்டு போனால் நேச்சுரல் கலரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்குன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் என்னோடய ஸ்கின் கலர் ட்ரெஸ் எல்லாம் கிளியராகவே இருக்குது. 32 ஒர்க்குனே சொல்ல முடியும். இருந்தாலும் விவோவில் ஆல்ரெடி கொடுத்த 25MB 32MB ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது. பேக் கேமரா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் கேமரா பாருங்கள். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 12MB, ஆக்சுவலி 40 சொல்லி தான் அதோட ஆக்சுவல் கேமரா வந்து 12MB தான். ஸோ அதோடய பார்க்கும்போது கேமரா ரொம்ப ரியலாக இருக்குது. 12MBக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்குது. பேக் கேமராவில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டலில் 10x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதோட ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக பிக்சல்ஸ் உடையும். இப்போ நம்ம வந்து 5.5xல் இருக்கோம். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸ் அதிகமாக உடையும். இதாட்டும் நம்ம கை ஷேக்கிங்கும் ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால் ஒரு ட்ரைபாடில் வச்சா எடுத்தோம்னா ஓரளவுக்கு கிளியரான டீட்டெயில்ஸோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 10xல் இருக்கோம். ஆக்சுவலி இந்த போர்டில் என்ன எழுதிக்கும் பார்த்தீங்கன்னா C7 ட்ரேடர்ஸ்னு எழுதியிருக்கு. நான் என்னால் வெறுங்கானால் பார்க்க முடியுது. இதில் வந்து கொஞ்சம் ஷேக்கிங்கும் இருக்குது, நாய்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் 10xங்க ஒரு நல்ல விஷயம் தான். எப்போது எமர்ஜென்சி டயத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். இதே ஒரு ட்ரைபேட் வச்சு எடுத்தோம்னா ஒரு நல்ல டீட்டெயில்ஸான வீடியோ கிடைக்கிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது. விவோ V15 ப்ரோ. ஆக்சுவலி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 6ஆம் தேதி உங்களுக்கு மாடல் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவோவில் V11 ப்ரோ ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா V13 ப்ரோங்கிற நம்பரில் தான் இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். சைனாவில் சோசியக்காரன் எதுவும் சொல்லிட்டானு தெரியல. V13ங்கிற நம்பரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா நேராக ஷிஃப்ட் ஆகி V15 ப்ரோங்கிற நம்பரோட இந்த மாடல் வந்துருக்குது. சரி, இந்த மாடல் ஸ்பெசிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட லுக் வைஸ் பார்க்கலாம். லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் HDH உங்களுக்கு ஃபுல் எந்த இது பெசில்ஸும் கவர் ஆகலை. பெசில்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 1.75mm வரைக்கும் கேப் இருக்குது. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 2.2mm, கீழே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3.6mm வரைக்கும் பெசில்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா பார்க்க ஃபுல் டிஸ்பிளே மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ப்ளூ இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ ப்ளூ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுவும் ரிஃப்ளெக்டிங் கலர். எதுவும் சன்லைட்டு லைட்டு படம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது.
இப்போ ஸ்பெக் என்னென்னு பார்க்கலாம். ஸ்பெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 MP + 8 MP 5 MP. இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு சின்ன டவுட் வந்துருக்கலாம், இல்லை நான் விளம்பரத்தில் வீடியோவில் எல்லாத்துலையும் 48 MP தானே சொன்னாங்க, நீங்கள் என்ன 12ன்னு சொல்கிறீங்கன்னா ஆக்சுவலி இல்லை எஃபெக்டிவ் மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 12 MB தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, குவாட் பிக்சல் HDR மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP ஒருத்தர் ஃபோட்டோ கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த HDR மோட நீங்கள் எதுவும் தனியாக இது பண்ணணும்னா டிஃபால்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 48 MP சொன்னாங்களே தவிர இதில் உள்ள எஃபெக்டிவ் சென்சார்ஸ் லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 MP தான் இருக்குது. ஸோ அது இருக்கட்டும், இதுதான் மெயின் கேமரா யூஸ் ஆகும் 12 MB. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 MP ஒயிட் ஆங்கிளில் கவர் ஆகும், 120 டிகிரி வரைக்கும் ஒயிட் ஆங்கிளில் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும். லாஸ்ட்டு 5 MP கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸ் கண்டி யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP பாப்அப் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபின்னு வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறது தான் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ கேமரா ஸ்விட்ச் பண்ணோம்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இது புது இனோவேஷனாக திங்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் 32 MB கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி ரொம்ப அருமையாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 AI ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.0 ஆக்டோ கோரில் கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட கிராஃபிக் யூனிட் பார்த்தீங்கன்னா Adreno 608 கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Full HD ப்ளஸில் 6.39 inches கொடுத்துருக்காங்க. சூப்பராக LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ்னால் பார்த்தீங்கன்னா 2340 × 1080 கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 404 கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் டென்சிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். மேலும் இதோட பேட்டரி இமேஜ் பார்த்தீங்கன்னா 3700 mAh கொடுத்துருக்காங்க. வித் அல்ட்ரா 12 inch ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த மாடலோட மெயின் ஸ்பெக் சொல்ல முடியும். இதை தவிர்த்து இந்த ஸ்பெக்கோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் கேமரா எடுக்க போகும்போது தான் 3 கேமராமே கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. பேக்கில் உள்ள கேமராஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் லைவ் ஃபோக்கஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் ப்ளர் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. எந்த பிக்சல்ஸோ சைடில் இந்த பேக்ரவுண்ட்லாம் ப்ளர் பண்ணால் சில சின்ன இதுலாம் ஆப்ஜெக்ட்லாம் ஏதோ நாய்ஸ் மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் இதில் அவ்வளோக்கு இல்லை, அக்யூரேட்டாக நம்ம ஒரு டைமிங் ஒரு 2 seconds வெயிட் பண்ணி கிளியராக ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதே மாதிரி ஒயிட் ஆங்கிள் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. 120 டிகிரியில் கவர் ஆகுது. இருந்தால் ரொம்ப சைஸ் அதிகமான ஃபோட்டோ எடுத்தால் இது மெகாபிக்சல் தான் வெறும் 8 MB தான் ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். லாஸ்ட் கேமரா 5 MB லைவ் ஃபோக்கஸ், அதோட வேலையை நல்லா கிளியராக பண்ணுது. இந்த கேமரா பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோக்கஸில் நிறைய வேரியஸ் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டூடியோ லைட் ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப கவர்ந்தது பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் எஃபெக்ட்னு ஒன்று, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த மோடு பார்த்தீங்கன்னா S10+ கொடுத்துருந்தாங்க. நான் அந்த டேட்டில் நம்ம அதை பற்றி பெருமையாக பேசினோம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதே ஃபியூச்சர் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் நம்ம முகத்தை கவர் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிடுது. அது என்னென்னு இப்போ ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்மள ஆப்ஜெக்ட்டை கவர் பண்ணி பேக்ரவுண்ட்னா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது நம்ம ஹைலைட்டாக தெரியும், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன குட்டி ஃபீச்சர் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இது மெயினாக சொல்ல முடியும். அதே மாதிரி பேக் கேமரா லோ லைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சா ரொம்ப அதை அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப கிளியரான ஒரு ஃபோட்டோ கொடுக்குது. இதெல்லாம் பெரிய ப்ளஸ்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 4K ரெக்கார்டிங் இருக்குது 30 frames/second. ஸோ 4K ரெக்கார்டிங் கொடுத்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியும். அதே மாதிரி 4K ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனு ஹீட் ஆகும், ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா எப்படிங்கம்மா, ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MB பாப்அப் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்கோ தெரியல. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது. வந்துட்டு போகிறது புது இனோவேட்டிவான திங்ஸாக இருக்குது. ஃபோட்டோவும் குறையே இல்லை, நல்லா ஒரு கிளாஸான ஃபோட்டோ நல்லாவே கிளியராக கிடைக்குது. என்ன நம்ம ஃபோட்டோ எப்போவுமே எடுக்கிறதுக்கு தான் ஒரு செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு எந்த ஒரு ஃபோன் நார்மல் ஃபோன் இருந்தாலும் ஒரு இன்னும் நல்ல கிளியரான டீட்டெயிலான ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ இதில் எந்த வித ப்ராப்ளம் இல்லை ஃப்ரண்ட் கேமராலையும். அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஆக்சுவலி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா விவோவில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது 5th generation ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எரர் எதுவும் காமிக்கல. இது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்ல முடியும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராசர் தான். அதுவும் இப்போ 6GB RAM கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. கேமிங் விளாட்றதுலாம் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே 12 inch ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா 30 minutes up to 50% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். மேலும் சூப்பராக LED டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நேச்சுரலாக இருக்குது. சூப்பராக LED வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட் அதிகமாக காமிக்கும். ஆனால் இப்போ வர ரீசெண்டாக வர எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைவாகவும் இருக்குது, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் சொல்ல முடியும். ஃபேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா உங்களுக்கு வெளில வந்து உங்களுக்கு ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா டிடெக்ட் ஆகி நம்ம ஃபேஸை கேப்சர் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போயிடும். ஆக்சுவலி இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. இது ஒரு இனோவேட்டிவான திங்னே சொல்ல முடியும். இந்த ஃபோனோட ப்ளஸ் எல்லாமே பார்த்துட்டா இதோட மைனஸ் என்னென்ன, இதில் இருக்க சின்ன மைனஸ் என் கண்ணு தென்பட என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோன் இப்படியே இருக்குது, ஜஸ்ட் ஆஃபில் இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு கேமரா ஓப்பன் ஆகுது. ஸோ அதே டயத்தில் நான் பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன்னா கேமரா உள்ளே போகல, அப்படியே தான் இருக்குது. நீ ஏன்டா பவர் பட்டன் ஆஃப் பண்ண கேமரா தள்ளிட்டு ஆஃப்லாம் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் இப்படிலாம் கொடுக்கவே கூடாது, இப்படி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் தள்ளணும்னா இப்படி தான் இருக்குது.
இதோட முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே ஸோ இந்த பிரச்சனை, இந்த கேமரா ஓப்பன் பண்ணுற பிரச்சனையை உங்கள் அப்டேட்லேருந்து கிளியர் பண்ண முடிஞ்சா தரலாமல் கிளியர் பண்ணி தான் நல்லது. இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேமரா உங்களுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பவர் பட்டனை ஆஃப் பண்ணால் உள்ளே போகல. ஸோ அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 2 days முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு, அதில் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கேமரா உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம பவர் பட்டன் அழுத்தினா உள்ளே போயிடுது. ஸோ ஒரு பெரிய மைனஸ் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் வீடியோவில். ஆனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்தனால அந்த வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப போட்டேன். அதனால தான் ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த ஃபோனை திரும்ப வச்சு எதுவும் திரும்ப அந்த ப்ராப்ளம் வருதா செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகுது, பவர் பட்டன் தான் உள்ளே போயிடுது. இல்லை முதல்லலாம் உள்ளே போவே இல்லை. இது ஒரு பெரிய மைனஸ் அரைஞ்சு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பேக் கேமராவில் லோ லைட் கேமரா வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு. அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நைஸாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து நம்ம அவுட்புட் பார்க்கும்போது நம்ம மூஞ்சில் புளியாக இருக்குது, டஸ்ட் அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. 32 MB கொடுத்து அவங்களால கிளாரிட்டி கொடுக்க முடியல. பேக்கில் 12 MB கொடுத்து கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா இப்போதைக்கு செல்ஃபி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க டைமிங். ஸோ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு மைனஸாக தான் தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன இப்போ மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் டைப் சி சார்ஜிங் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இந்த பையனும் கொடுக்கல. இது மைனஸ் இல்லை, ஒரு ஃபியூச்சர் கொடுக்காம விட்டாங்க. ஏன்னா டைப் சினால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கோ இல்லை டேட்டா அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, 2 டைம் நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன 1 செகண்ட் டைம் மிச்சமாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எதிர்பார்த்தேன், அதுவும் கொடுக்கல. மேலே என்ன பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 30 minutes up to 50% சார்ஜ் இருந்தாங்க. சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு நான் ஃபோனோட சிம் எல்லாமே கலட்டிட்டு வெறும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு நான் 30 minutes சார்ஜ் போட்டேன். ஆனால் 30 minutes போட்டால் 43% வரைக்கும் தான் ஏறி இருந்துச்சு. ஆக்சுவலி அப் டு 50ங்கிற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 வந்திருக்கணும். ஏன்னா ஃபோனில் எந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண ஃபோன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது 43 வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ அது ஸ்டேபிளாக சொல்ல முடியாது. அது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30 minutesல 42, 43, 44 வரைக்கும் தான் வரும் நம்ம நம்பலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அவ்வளோ சார்ஜ் ஏரியா தான் ஆகுங்கிற கட்டாயம் இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை அவங்களால காப்பாற்ற முடியல. இதுவும் ஒரு சின்ன மைனஸாக சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பாப்அப் கேமரா, இது ரெண்டுமே புது இனோவேட்டிவான திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? நம்ம ஃபிங்கர் வச்சு ஓப்பன் ஆகிறது ஃபியூச்சரில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? அதே மாதிரி இந்த கேமரா மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வாங்கின 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எதிர்காலத்தில் இதே லைஃப் வருமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலி இந்த ஃபோன் அவங்க மேக் பண்ணும்போதே சொன்னாங்க இதோட டூரபிலிட்டி பார்த்தா 8 வருஷம் வரைக்கும் தாங்கும்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக 8 வருஷம் வரைக்கும் நம்மளால் அந்த ஃபோனை வச்சிருக்க முடியாது. ஆனால் தாங்குமாங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட் வரைக்கும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைம் 1 செகண்ட் நம்மளால் பொறுக்க முடியாத கூட உங்களுக்கு தோணலாம். வேறு இல்லை, ஆல்ரெடி நம்ம என்னென்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரியரில் யூஸ் பண்ணுறதா நீங்கள் ஒரு பட்டன் வச்சு யூஸ் பண்ணிட்டுனா ஒரு 0.2 செகண்ட் 0.3 செகண்டில் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 0.4 வரைக்கும் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நேனோ செகண்ட் உங்களுக்கு டைம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்பீடாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பாப்அப் இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக குறைஞ்சு திரும்ப பழைய நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் H2H ஸ்க்ரீன் இருக்குது. இதில் ப்ராக்சிமேட் சென்சார் எங்கே அப்படின்னு நம்ம தேடிட்டோம். ப்ராக்சிமேட் சென்சார் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கால் பேசும்போது லைட் ஆஃப் ஆகும், அதே மாதிரி ஓப்பன் பண்ணால் லைட் ஆன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ப்ராக்சிமேட் சென்சார் தான் வேலையை பார்க்குது. நானும் ரொம்ப நேரமாக இல்லை எங்கன்னு சென்சார்ஸ் எதுவுமே தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன யோசனை வச்சு திரும்ப செக் பண்ணும். பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து டிஸ்பிளேக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு பின்னாடி இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறோன்னா நம்ம கேமரா வச்சு இன்னொரு கேமராவில் ஆன் பண்ணி பார்க்கும்போது கிளியராக தெரியுது டிஸ்பிளே பின்னாடி கொடுத்துருக்குது. ஸோ இது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் பாடுறதுக்கு ஒன்று தான். அவங்க ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுக்கும்போது நான் அதை சென்சார் மேலே கீழே எதுவும் கொடுத்துருப்பான்னு நினச்சேன். ஏன்னா மேலே எல்லாம் கொடுத்துருந்தா டஸ்ட் ஒட்டிடுச்சுன்னா பிரச்சனை வரும். ஸோ டிஸ்பிளேக்கு பின்னாடி கொடுத்துக்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ நான் இந்த Vivo V15 Pro பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு யாரும் சொல்லலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வீடியோவில் எதுவும் தவறாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக திருத்தி டிஸ்கிரிப்ஷனில் கீழே எழுதிருப்பேன். மறக்காம வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா இது தவறானு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. மேலும் நம்ம தமிழ் டெக்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.